என்னதான் பூந்தி தேய்க்கிறது பாகு காய்ச்சறதுன்னு அதிக வேலை இருந்தாலும் இந்த லட்டு எல்லாத்தோட ஃபேவரட். இந்த லட்டு செய்யறதுக்கு 1/2 கிலோ கடலமா எடுத்திருக்கேன், அதாவது 3 கப். இதை இப்ப நல்லா சளிச்சிட்டு கூடவே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காவும் இருக்கக்கூடாது, லூஸாவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்ல கடலமா எடுத்தோமோ அதே கப்ல 3 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அங்க லோ ஃபிளேம்ல ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, பூந்தி பொடிச்சிடலாம். நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிறங்காட்டி பூந்தி இந்த மாதிரி முத்து முத்தா விழுகணும். ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு பூந்தி எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்ப பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எல்லா பூந்தியும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு கால்வாசி பூந்திய மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒன்னும் பாதியமா அரைச்சு வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5-6 ஏலக்காயும் சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பை பூந்தியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு